லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் என்பவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய ராணுவத்திலிருந்து. என்ன செய்தார்? பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னாரா? போர்க்களத்தில் ஓடி போனாரா? வேற ஏதாவது மிகப்பெரிய தேச துரோக குற்றம் செய்தாரா? அவர் செய்த குற்றம் இந்து கோவிலில் நான் பூஜை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்காக பதவி நீக்கம். தன்னுடைய பணிக்காலத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி கூட இல்லாமல் பணியாற்றிய சாமுவேல் கமலேசன் அவரை பணி நீக்கம் செய்து அவருக்கு பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது என்று சொல்வது அநியாயம், தண்டனையாவது குறையுங்கள் என்று முறையிடுகிறார் அவருடைய வக்கீல். இவ்வாறு நீங்கள் செய்தால் this will send a wrong message என்று அவருடைய வக்கீல் சொல்றார். அதற்கு தலைமை நீதிபதி சொல்லுகிறார், no, this will send a strong message. என்ன strong message? பெரும்பான்மையின் உணர்வுக்கு சிறுபான்மையினர் கட்டுப்பட வேண்டும் என்பதா? 2019 புல்வாமாவிலே 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரை யார் பொறுப்பேற்றார்கள்? யாருக்கு தண்டனை? பஹல்காமிலே 26 பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். எந்த ராணுவ அதிகாரி, அமைச்சர் மீது விசாரணை? ஆனால் இங்கே சாமுவேல் கமலேசன் 100% கடமை உணர்வு தவறாமல் பணியாற்றி இருக்கிறார். ஆனால் அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் இந்து கோயிலில் பூஜை செய்ய மறுத்தது. நீங்களே சொல்லுங்கள், எது பெரிய குற்றம்? இது மதசார்பற்ற நாடு. ஆனா நம்ம முப்படைகளின் தளபதி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போறாரு. ராமபத்ராச்சாரியா என்ற அந்த சாமியார் இவருக்கு தீட்சை கொடுத்து விட்டு இவரிடம் ஒரு குருதட்சணை கேட்கிறார். அந்த குருதட்சணையை கொடுத்தா அணு ஆயுத போர் தான் வரும். அது என்ன குருதட்சணை? வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் நவம்பர் 25 அதாவது அரசியலமைப்பு சட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த நாடு இன்னும் மதச்சார்பற்ற நாடுதான் என்ற நம்பிக்கையில் இருக்கும் நம்மை போன்ற பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. என்ன வழக்கு என்று பார்ப்போம். கமலேசன், அவர் லெப்டினன்ட் கமலேசன், அவர் இந்திய இராணுவத்தில் குதிரைப்படையில் லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தால் கிறித்தவர். அவர் அந்த அதிகாரி அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற சிக் ரெஜிமெண்ட், அது இல்லாமல் இந்துக்கள் சார்ந்த ஒரு ரெஜிமெண்ட், இந்த 2 ரெஜிமெண்ட் இருக்குது. அவங்க வாரந்தோறும் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடம், கோயிலும் குருத்வாராவும் இருக்கிறது. இராணுவத்தில் ஒரு மரபு என்ன அப்படின்னாக்கா, அந்த ரெஜிமெண்ட்டுக்கு யார் லீடர் ஆஃப் த ஸ்குவாட்ரன், அவங்க யாரோ அவர்கள் இந்த வழிபாடை முன்னின்று நடத்த வேண்டும் என்பது. கமலேசன் அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று சொன்னால், அவர் இந்த வழிபாடு நடக்கும் இடத்துல எல்லா முறைகளையும் பின்பற்றுகிறார். அதாவது இப்போ குருத்வாரான்னாக்கா டர்பன் கட்டிக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு மரியாதையோடு அங்கே போய் நிற்கிறாரு, ஷூ எல்லாம் எடுத்துடுறாரு, இதை எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிறார். வழிபாடு செய்யும் அந்த துருப்புகளோடு சேர்ந்து நிற்கிறாரு. ஆனால் கருவறைக்கு உள்ளே சென்று பூசை செய்வது என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது, நான் ஒரு புரோட்டஸ்டன்ட் கிறித்தவர், எனவே அதை மட்டும் வலியுறுத்தாதீர்கள் என்று அவர் தன்னுடைய உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது சட்டப்படி நீ தான் செஞ்சு ஆகணும், சட்டப்படி அல்ல, அங்கே கடைப்பிடிக்கப்படுகின்ற மரபுப்படி நீங்கள் தான் அதை செஞ்சாகணும். அதை மீறினால் அது இராணுவ கட்டுப்பாட்டை மீறுகின்ற ஒழுங்கீனமாக கருதப்பட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இது ஆர்டிகிள் 25 அரசமைப்பு சட்டத்தினுடைய சட்டப்பிரிவு 25, அது மனசாட்சி சுதந்திரம், மத சுதந்திரம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதன்படி நான் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக, என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக உருவ வழிபாட்டில் பங்கேற்க இயலாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதன் விளைவாக உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இராணுவத்தினுடைய விதிகளை, ஆர்மி ஆக்ட் 1950, ரூல் 14 ஆஃப் த ஆர்மி ரூல்ஸ் 1954, அதன் அடிப்படையில் உங்களை பணி நீக்கம் செய்கிறோம் என்று அவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் போய் வாதாடுகிறார். ஹைகோர்ட்டில் இராணுவம் என்ன சொல்லுகிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 33 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 33 பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள், அதாவது இப்போ கருத்துரிமை அல்லது மத வழிபாட்டு உரிமை போன்ற உரிமைகள், இந்த உரிமைகளை எல்லாம் இராணுவத்தை பொறுத்தவரை அந்த உரிமைகளை மறுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள், கீழ்நிலை ஊழியர்கள், அவங்களுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு இராணுவத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது 33. அதாவது சங்கம் வைத்துக் கொள்ளலாம், பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குது என்று அவர்கள் பேச முடியாது, கீழ்ப்படிதல் மட்டும்தான் அப்படின்ற அந்த ஆர்டிகிள் 33 அடிப்படையில்
இவர் கீழ்ப்படிதல், அதற்கு எதிராக சொன்ன பேச்சை கேட்கல. அவர் மத நம்பிக்கை என்ன வேணா இருக்கட்டும், சொன்னதை அவர் செஞ்சுருக்கணும், அதை மீறிட்டாரு அப்படின்றதுனால அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் இராணுவம் வாதாடுகிறது. உயர்நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பதவி நீக்கம் செய்தது சரிதான் என்று தீர்ப்பளிக்குது. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணுறார். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் என்பவர் வந்து அப்பியர் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மதத்தினுடைய ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், அதாவது முதல் ஆணையே என்னன்னாக்கா, thou shall not worship another god, நீ வேறொரு கடவுளை வழிபடக்கூடாது என்பது. இவர் வந்து ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர். ஏற்கனவே சொன்னது போல் அவர் குருத்வாரான்னா டர்பன் அணிந்து கொள்வது, செருப்பையெல்லாம் வந்து கழட்டிடுறது, என்ன வேற இந்து கடவுள்னா அதற்கேற்ற முறையில் அங்கே போய் பணிவோடு நிற்கிறார். கருவறையில் போய் நான் செய்ய மாட்டேன், வேற யாராவது நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை எழுப்புகிறார். இல்லை உயர்நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு, அப்படிதான் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் அவங்க வந்து வாதாடுறாங்க. அப்போது கோபால் சங்கர நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மதச்சார்பின்மை குறித்த முக்கியமான கேள்விகளை இது வந்து எழுப்புது. நாம் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளில் மதச்சார்பின்மை ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்குது. எல்லா மதங்களையும் சமமாக பாவித்தல் என்பதுதான் மதச்சார்பின்மை கோட்பாடு என்று இங்கே வந்து விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு இது எதிராக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் போடுங்க, இதை பற்றி தனியாக அதை வந்து பேசணும், அரசமைப்பு சட்டப்படி இது செல்லத்தக்கதல்ல இது மாதிரி பேசுறது என்று அவர் வாதாடுகிறார். இதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உத்தரவு இருக்கு இல்லையா, யார் பதவி நீக்க உத்தரவு, அதை நாங்கள் உறுதி செய்ய போகிறோம் என்று சூரியகாந்த் சொல்கிறார். அப்போது இவருடைய வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இத்தனை நாளாக அவர் சர்வீஸில் இருக்கார், அவர் மேலே ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது, ஒரு கோர்ட் மார்ஷல் கூட கிடையாது. இந்த நீக்கத்துக்கு பிறகு அவருக்கு கிராஜுவிட்டி வராது, பென்ஷன் வராது, எதுவுமே வராது. இது ரொம்ப அநியாயம். அதனால் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியிலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது தண்டனை கொடுங்க அவருக்கு, அல்லது பென்ஷன் கிராஜுவிட்டியை கட் பண்ணாமையாவது பதவி நீக்கம்னா அதை வந்து கொடுங்க அவருக்கு. இப்படி தண்டிப்பது வந்து தவறு அப்படின்னு வாதாடுறாரு. அதுக்கு சூரியகாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், அவர் 100 விஷயம் அதில் சரியாக இருந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கட்டுப்பாடை அவர் வந்து மீறி இருக்கிறார். இது செக்குலருக்கு எதிரானதெல்லாம் வந்து கிடையாது. ஒழுங்கீனம் அப்படின்னாக்கா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நபர் யார், இந்த கமலேசன், அவர் வந்து ஒரு கண்டாங்கரஸ் ஃபெலோ அப்படின்றார். கண்டாங்கரஸ் ஃபெலோன்னாக்கா ஒரு அடங்காப்பிடாரின்ற மாதிரி அதை மொழிபெயர்க்கலாம். கட்டுப்படுத்த முடியாதவன், திருத்த முடியாதவன், அதனால் அதை வந்து கடுமையாக மிஸ்ஃபிட், இராணுவத்தில் இருக்கிறது லாயக் இல்லாத ஆள், அதனால் இந்த உத்தரவு சரிதான் என்று தான் நாங்கள் தீர்ப்பளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோபால் சங்கர நாராயணன் என்ன சொல்கிறாருன்னாக்கா, திஸ் வில் சென்ட் அ ராங் மெசேஜ் என்று எச்சரிக்கும் துணியில் சொல்கிறாரு. இப்படி நீங்கள் தீர்ப்பளித்தால் அது மிக ஒரு தவறான ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லும் அப்படின்றதுக்கு சூரியகாந்த் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நோ, திஸ் வில் சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்றார். நாங்கள் அளிக்கிற தீர்ப்பு ஒரு வலிமையான, இனிமேல் ஜாக்கிரதையாக மரியாதையாக இருங்க என்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும் என்று அவர் பதிலடி கொடுக்குறாரு தலைமை நீதிபதி. அப்போது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே என்ன தீர்ப்பளித்ததோ அதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இந்த வழக்குகளுக்கு உயர்நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும், அல்லது இப்போ அதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியதாக இருக்கட்டும், அதுக்கு அடிப்படையாக ஒரு வழக்கை வந்து அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அது ரொம்ப சுவாரஸ்யமான, அது ஆர்டிகிள் 25 என்ற நம்முடைய மனசாட்சி சுதந்திரம் அல்லது மத சுதந்திரம் பற்றி புரிந்து கொள்வதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. அது வந்து முகமது ஜுபேர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 நம்ம சந்திரசூட், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை மேற்கோள் காட்டி தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரி என்று இவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம்.
அந்த முகமது ஜுபைர் வந்து ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறவர். ஏர்ஃபோர்ஸில் வந்து அவர் ஒரு ஃபிட்டராக இருக்கார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, பதவியில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு அவர் ஓய்வுக்கு லீவுக்கு ஏதோ ஒன்று போயிட்டு வரும்போது தாடி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. தாடியை ஷேவ் பண்ணு அப்படின்னு அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு முன்னால் வேறு சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்களெலாம் தாடி வச்சுருக்கிறாங்களே, என்னை மட்டும் ஏன் ஷேவ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 1/1/2002 முன்னால் தாடி வச்சவங்கெல்லாம் தாடி அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து விதியை வந்து மாற்றிட்டோம். அதுக்கு பிறகு தாடி வைக்கணும்னாக்கா அனுமதி பெறணும். உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது, அதனால் தாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த முகமது ஜுபைர் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. ஏங்க சீக்கியர்கள்லாம் தாடி வச்சுருக்கிறாங்களே, அவங்க வச்சுருக்கும் போது நான் வச்சுருந்தா என்ன என்று கேள்வி எழுப்புகிறார். அப்போது இராணுவத்தின் சார்பாகவும் நீதிமன்றத்திலையும் ஒரு வாதம் வந்து நடக்குது. இந்த தாடி வைத்து கொள்வது என்பது சீக்கியர்களுக்கு, சீக்கிய மதத்தில் அத்தியாவசியமான ஒரு மத கோட்பாடு. தாடி வச்சுக்கிறது எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், ERP அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கியர்களுக்கு தாடி வச்சுக்கிறது அப்படி ஒரு எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ். முஸ்லீம்களுக்கு தாடி வச்சுக்கிறது எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது. உடனே பாகிஸ்தான் இராணுவத்தில் தாடி வச்சுருக்காங்களா, துருக்கி இராணுவத்தில் தாடி வச்சுருக்காங்களா அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தாக்க பல இடத்துல சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து முஸ்லீம்னா தாடி வைக்கணும் அப்படின்றது கட்டாயம் அல்ல என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வருகிறது. 2002 முன்னால் தாடி வச்சவங்களும் கூட மீசையும் தாடியும் சேர்த்து தான் வைக்கணும், மீசை இல்லாமல் தாடி வைக்கக்கூடாது என்ற விதிமுறை ஏர்ஃபோர்ஸில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதையெல்லாம் சொல்லிட்டு தீர்ப்பு என்ன வருது, 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. முஸ்லீமுக்கு தாடி என்பது எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, யூனிஃபார்மிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கணும், ஒத்த தன்மை இராணுவத்தில் இருக்கணும். ஆளுக்கு ஒரு விதமாலாம் இருக்க முடியாது. அதனால் அவரை வந்து பதவி நீக்கம் செய்தது செல்லும் என்று சந்திரசூடும் பங்கேற்ற அந்த அமர்வு தீர்ப்பளிக்கிறது. இப்போ முகமது ஜுபைர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, ஈக்குவாலிட்டி அடிப்படையில் சீக்கியர்களுக்கு உள்ளது உரிமை எனக்கு உண்டல்லவா, அந்த 2002 ஜனவரிக்கு முன்னால் தாடி வச்ச முஸ்லீமுக்கு உள்ள உரிமை எனக்கு உண்டல்லவா அப்படின்னு ஈக்குவாலிட்டி அடிப்படையில் அவர் வாதாடுறாரு. அந்த ஈக்குவாலிட்டியும் ஃபண்டமெண்டல் ரைட், அது ஆர்டிகிள் 33 அதன் அடிப்படையில் ஈக்குவாலிட்டி எல்லாம் இராணுவத்தினருக்கு கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் விதி என்று சொல்லி அதையும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இப்போது இப்படி வருவோம். இப்போது லெப்டினன்ட் கமலேசனுக்கு என்ன சொன்னாங்க, உங்கள் மத நம்பிக்கை அதெல்லாம் பொருட்படுத்த முடியாது, இந்த இடத்துல இராணுவத்தின் கீழ்ப்படிதல் அப்படின்றதுக்கு உட்பட்டது இது, அதனால் இது நீங்கள் ஒரு மத நம்பிக்கையை நான் அமல்படுத்துகிறேன், என்னுடைய நம்பிக்கை, அதெல்லாம் இங்கே பேச முடியாது அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால் இவங்க மேற்கோள் காட்டுற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தாடி மத நம்பிக்கைக்கு முக்கியமானது கிடையாது. அப்போ எது முக்கியம் அப்படின்னாக்கா, கிறிஸ்தவத்துக்கு அவங்க மத கோட்பாட்டை பின்பற்றுவது முக்கியம். முகமது ஜுபைரோட தீர்ப்பின் ஒரு அம்சம், அதன் அடிப்படையில் பார்த்தா கமலேசனுக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது. அந்த அடிப்படையில் அதை இவர்களுக்கு இங்கே பிரயோகிக்கவில்லை. அப்போ சீக்கியர்கள் தாடி வைத்து கொள்ளலாம், அவர்களுடைய மத கோட்பாடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை இராணுவம் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவராகிய லெப்டினன்ட் கமலேசனுடைய மத நம்பிக்கை, அவர் புற தோற்றத்தில் ஒன்றும் வச்சுக்கணும்னு சொல்லலை, அவருடைய அக நம்பிக்கை, நான் உருவ வழிபாடு கிடையாதுங்க எனக்கு, நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது சீக்கியர்களுக்கு ஏற்றுக்கொள்வதை ஏன் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கேள்வி எழுப்பினா, இங்கேயும் ஈக்குவாலிட்டி கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் என்ற முறையில்தான் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. இப்போது உச்ச நீதிமன்றம் இந்த ஈக்குவாலிட்டி என்பதை, மத நம்பிக்கை என்பதை, கருத்து உரிமை என்பதை, ஹியூமன் டிக்னிட்டி என்பதை ஒரே விதமான அளவுகோலை வைத்து கொண்டு அணுகுகிறதா அப்படின்றதான் இங்கே நம்ம வந்து பரிசீலிக்கணும். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு ஹிஜாப் வழக்கு. கர்நாடகாவில் ஒரு பள்ளிக்கூடத்திலே, ஒரு கல்லூரியில் திடீர்னு அந்த கல்லூரியில் ஒரு சர்க்குலர் தான் அனுப்புகிறாங்க, பெண்கள் வந்து
குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து அவங்க உயர்நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க, கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில். அது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிறுமி, ஒரு மாணவி ஹிஜாப் அணிந்துட்டு வரும்போது இந்த காளிகள், இந்துத்துவ காளிகள் கும்பலாக சேர்ந்து அந்த பெண்ணை சுற்றி கொண்டு முழக்கம் போடுவாங்க. அந்த பெண் வந்து எதிர் முழக்கம் விடும், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம வீடியோலாம் வந்து பார்த்துருக்குறோம். அது கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகுது. கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, இதை வந்து உங்களுடைய அடிப்படை மத உரிமைலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட் நிராகரிக்கிறது. அந்த காலேஜ் போட்ட விதிமுறை என்பது செல்லும் என்று கர்நாடகா ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. 2 நீதிபதியில் ஒரு நீதிபதி சுஷாந்த் துலியா என்ற நீதிபதி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இது மத நம்பிக்கை, இது இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இது வந்து ஆர்டிக்கிள் 19(1) அதன் அடிப்படையிலையும் அவங்களுடைய உரிமை, அது தனிப்பட்ட ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி, அதன் அடிப்படையிலும் ஆர்டிக்கிள் 21 என்பது உயிர் வாழும் உரிமை. உயிர் வாழும் உரிமை என்பது கண்ணியத்துடன் உயிர் வாழும் உரிமை. இந்த 2 அடிப்படையில் அது அந்த பெண்ணுடைய விருப்பம். அதை அவங்க வெளியேயும் போட்டு வரலாம், கிளாஸுக்குள்ளேயும் போட்டு வரலாம், எந்த தப்பும் கிடையாது என்று சுஷாந்த் துலியா தீர்ப்பளிக்கிறார். இன்னொரு நீதிபதி வந்து ஹேமந்த் குப்தா. அவர் வந்து அவருடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, எதா இருந்தாலும் சரி, ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டியா, அதெல்லாம் கிடையாது, யூனிஃபார்மாக இருக்கணும். ஆர்டிகிள் 19 ரைட் டு ப்ரைவசியா, அதெல்லாம் கிடையாது, யூனிஃபார்ம் தான் முக்கியம். ஆர்டிகிள் 21 ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு டிக்னிட்டியா, அது கிடையாது, யூனிஃபார்ம் தான் முக்கியம். யூனிஃபார்ம், டிசிப்ளின், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இப்போ இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இராணுவத்துக்கு என்ன பேசுனாங்களோ அதைத்தான் ஹிஜாப் தீர்ப்பில் இந்த மாணவிக்கும் பேசுகிறார்கள். இந்த பக்கம் சுஷாந்த் துலியா எது முக்கியம்னு சொல்கிறாருனாக்கா, ஃப்ரீடம் தான் முக்கியம், டிக்னிட்டி தான் முக்கியன்றாரு. இப்படி உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் 2 தீர்ப்பை சொன்னதை ஒட்டி அது வந்து 3வது நீதிபதிக்காக ஊறுகாய்ப்பானையில் போடப்பட்டிருக்குது அந்த தீர்ப்பு. இப்போ இது வழியாக இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம், என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் திருத்தமாக சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான ஒரு பயாஸ், ஒரு பாரபட்சம் இதன் உள்ளீடாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அது நீங்கள் கமலேசன் தீர்ப்பாக இருக்கட்டும், அல்லது ஹிஜாப் தீர்ப்பாக இருக்கட்டும், முகமது ஜுபேர் தீர்ப்பாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் அப்படி ஒரு த்ரெட் வந்து ஓடுவதை நாம் வந்து பார்க்க முடியும். இப்போ கமலேசன் வந்து இது முடியாது அப்படின்னு சொன்னதுனால கட்டுப்படாமை மட்டும் கிடையாது, இது ஆர்மியுடைய முறையில் வீழ்ச்சி அடையும். ஆர்மியுடைய முறையில்னா அதனுடைய தார்மீக பலம் வீழ்ச்சி அடையும். இது இந்த தீர்ப்பில் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் சொல்கிறாரு, இது மற்றவங்களுடைய உணர்வை இவர் வந்து புண்படுத்துறதா சொல்கிறாரு. அவங்க உணர்வை புண்படுத்தினதா அவங்க சொன்னாங்களா? புண்பட்டதாக ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அல்லது முறையில் வீழ்ச்சி அடைஞ்சதா ஏதாவது இருக்குதா? இது எதுவுமே கிடையாது. அல்லது இது மாற்றப்பட முடியாத விதியா? முகமது ஜுபேர் வழக்கில் என்ன நம்ம பார்த்தோம், 2002க்கு முன்னால் தாடி வச்சவன் தொடர்ந்து வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் விதியை மாற்றிட்டோம், அப்புறம் யாரும் தாடி வைக்க முடியாது. அப்போது விதி அப்படி மாற்றத்தக்கது. அப்போ இப்போ என்ன செய்யலாம், இவரை இந்த மாதிரி ஒரு மாற்று மதத்தவராக இருந்தால் அவர் இதை கடைப்பிடிக்க வேண்டியதில்லை, அது அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அவர் நம்ம கமலேசன் ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புறாரு, சர்வ தர்மஸ்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது இராணுவத்தில், எல்லா மதத்தினரும் வழிபடுற இடம்னு. எங்கள் ரெஜிமெண்ட்டில் அப்படி ஒன்று கிடையாதுங்க, குருத்வாராவும் கோயிலும் தான் இருக்குது, நான் கிறிஸ்தவன், நான் எப்படி உள்ளே போய் வழிபட முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லவில்லை. அதனால் இதில் மேலோங்கி நிற்பது என்ன என்று சொன்னால், யூனிஃபார்மிட்டி, ஒழுங்கு, ஒத்த தன்மை, ஒழுங்கு என்ற பெயரில் எது திணிக்கப்படுகிறது என்றால், சிறுபான்மை மதத்தினர் மீது பெரும்பான்மை வாதம், பெரும்பான்மையின் பண்பாடு திணிக்கப்படுகிறது. இதுதான் பிஜேபி பேசுகிற பாலிடிக்ஸ். ஒரே நாடு ஒரே பண்பாடு, அது எல்லாத்துக்கும் ஒரேன்னு எல்லாத்தையும் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது அதை
பிஜேபி ஒரு பிரச்சாரமாக பேசுவது என்பது வேறு. ஆனால் அரசமைப்பு சட்டத்துக்கு நீதிமன்றம் அப்படி விளக்கம் கொடுத்தால் அதன் பொருள் என்ன என்பதுதான் நமக்கு கேள்வி. ஆர்டிகிள் 51H 51AHன்னு இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல். அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை, ஒரு அறிவுபூர்வமான விசாரணை, மனிதாபிமானம். இதன் அடிப்படையில் நம்முடைய பண்பாட்டை, கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அது சொல்லுது. ஒருவேளை மதம் சாராத ஒரு நாத்திகராக அந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்ன செய்கிறது? நாத்திகர் இராணுவத்திலே இருக்க முடியாதா? நாத்திகர் நம்முடைய ஆர்டிகிள் 25 என்பது என்ன? மனசாட்சி உரிமை, மனச்சான்றுக்கான உரிமை. அதுக்குள்ளதான் மத உரிமை வருது. அது மனச்சான்று உரிமைன்னா என்ன பொருள்? மத வழிபாடு செய்வதும் செய்யாமல் இருப்பதும், கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒரு தனி மனிதனுடைய உரிமை. அந்த அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்கா அதெல்லாம் முடியாது, அவங்க அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று இராணுவம் இதை கட்டுப்படுத்துகிறது. இப்போ இந்த தீர்ப்பில் ஒரு விஷயம் ரொம்ப இதாக சொல்லியிருக்கிறாங்க. இராணுவத்தில் மதம் சார்ந்த முழக்கங்கள், மதம் சார்ந்த பேச்சுகள் மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு போர்க்கூடத்தை எழுப்புவதற்காக சொல்லப்பட்டது தானே தவிர அதை மதம் சார்ந்ததுன்னெலாம் எடுத்துக்கக்கூடாது என்று நீதிபதிகள் இதுக்கு ஒரு வளைச்சு ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்திய இராணுவம் நாம் மதசார்பற்ற நாடுன்னு நம்புகிறோம், இராணுவம் ஒரு மதசார்பற்ற ஃபோர்ஸ் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் இந்திய இராணுவத்தில் கையாள்கின்ற பல மரபுகள் மதம் மற்றும் ஜாதி சார்ந்தவை. அதைத்தான் கடைப்பிடிக்கிறார்கள். காலனி காலத்திலிருந்து அது கடைப்பிடிக்கப்படுது. அதாவது இராணுவத்தில் எப்பொழுதுமே போருக்கு போகின்ற சிப்பாய்களுக்கு போர் முழக்கங்கள், வார் கிரைஸ் அப்படின்னு இருக்குது. சண்டைக்கு போகும்போது கத்திக்கிட்டே போகிறது. அது என்ன கத்துவதுன்றது ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு முழக்கம் இருக்குது. ரெஜிமெண்டெல்லாம் என்ன அடிப்படையில் அமைஞ்சிருக்கு? இப்போ பாருங்கள், கோர்க்கா ரைஃபிள்ஸ் அப்படின்னு இருக்குது, கோர்க்கா இனத்தவர். அவங்களுடைய முழக்கம் என்ன தெரியுமா? ஜெய் மா காளி ஆயோ கோர்க்காலி. ஜெய் மா காளி, கோர்க்காக்கள் வருகிறோம். இது கோர்க்கா ரெஜிமெண்ட் முழக்கம். ராஜ்பூத் ரெஜிமெண்ட்ன்றது சாதி ரீதியானது. அவங்களுடைய முழக்கம் என்ன? இதெல்லாம் கடைப்பிடிக்கப்படுவது இன்னைக்கும். என்ன? போல் பஜ்ரங் கி ஜெய், அதான் அனுமானுக்கு ஜெய் என்று சொல். அடுத்தது ராஜபுத்தனா ரைஃபிள்ஸ், அதில் ராஜா ராம்சந்திர கி ஜெய். மன்னர் ராமச்சந்திரன் போய் சேர்ந்து காலமாச்சு. இப்போ அவங்களுடைய முழக்கம் அதுதான். டோக்ரா ரெஜிமெண்ட், டோக்ரான்றது யாரு? ஜம்முவை சார்ந்த, ஜம்மு காஷ்மீரை ஆண்ட ஒரு மன்னர் பரம்பரை. ஜம்மு காஷ்மீரை பிரிட்டிஷாரிடமிருந்து விலைக்கு வாங்கியவன் அந்த டோக்ரா. அவங்க ரெஜிமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா ஜுவாலா மாதா கி ஜெய். அங்கே ஜுவாலா மாதான்னு ஒரு தெய்வம், அதுக்கு ஜுவாலா மாதா கி ஜெயின்றது அவங்க முழக்கம். அடுத்தது ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ், அவங்களுடைய முழக்கம் துர்கா மாதா கி ஜெய். அடுத்தது கார்வால் ரைஃபிள்ஸ், பத்ரி விஷால் கி ஜெய், எல்லாம் இந்து கடவுள். அப்புறம் ஜாட் ரெஜிமெண்ட், ஜாட் ஜாதி. எங்கள் மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜாதி, அந்த விவசாய ஜாதி. இது ஜாட் ரெஜிமெண்ட்டோட முழக்கம் ஜாட் பல்வான் ஜெய் பகவான். அதாவது ஜாட்டுகள் வலிமையானவர்கள், கடவுளுக்கு வெற்றி, இது அவங்க முழக்கம். அது அப்புறம் பீகார் ரெஜிமெண்ட், அவங்க திரும்ப ஜெய் பஜ்ரங் பாலி. இப்படி போகுதுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கு அது சீக்கியர்களுக்கு ஒரு முழக்கம் இருக்குது, அதை முதல்ல பார்த்துருவோம். சீக்கியர்களுடைய முழக்கம் என்ன அப்படின்னாக்கா ஜோ போலே சோனிஹால் சத் ஸ்ரீ அகால். இதில் மதம் சார்ந்த முழக்கம் கிடையாது. இதுக்கு பொருள் என்னன்னாக்கா சொல்வதெல்லாம் நிறைவேறும், உண்மைதான் கடவுள். இதுதான் அவங்களுடைய முழக்கம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு என்ன முழக்கம் அப்படின்னா வீர் மദ്രാசி, அடி கொல்லு அடி கொல்லு. இதுதான் இங்கே முழக்கம். இப்போது அட்லீஸ்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் மதம் சார்ந்த முழக்கம் இல்லை என்பதற்காக நம்ம சந்தோஷப்படலாம். சில பேர் சொல்லுவாங்க வெற்றிவேல் வீரவேல்லாம் இருக்குதும்பாங்க, அது பற்றி தெரியல. ஆனால் ராஜாஜி ஒரு விஷமத்தனமான வேலை பண்ணியிருக்காரு.
மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு கொள்கை மாட்டோன்னு சொல்லுவாங்க, சின்னத்தை போட்டு மேலே அப்படி ஒன்று எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஸ்வதர்மா நிதானம் ஸ்ரேயா அப்படின்றது. இது வந்து கீதையின் வாக்கியம். என்ன கீதையின் வாக்கியம்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்வது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? நீ பிறப்பால் சத்திரியன், உன்னுடைய கடமை போரிடுவது, சொந்தக்காரன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம கண்ணதாசன் பாட்டாக எழுதியிருக்கிறார். அதனால் கொலை செய்வது, நீ வந்து ஜெயிச்சாக்கா உனக்கு அரசாட்சி, செத்து போனேன்னா வீர சொர்க்கம், சத்திரியனுடைய கடமை வந்து போரிடுவது. அதில் சொல்கிறது விஷயம் என்னென்னா, அந்தந்த வருணம் அதற்குரிய கடமையை செய்ய வேண்டும். உன் வருணத்துக்குரிய கடமை ஸ்வதர்மா அப்படின்னா அதான், அந்த வர்ணத்துக்குரிய தர்மம் கடமை என்பது போரிடுவது. அப்படி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதை தான் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டினுடைய மோட்டோவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது இராணுவம் அடிப்படையிலே நம்ம மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லி கொண்டாலும் கூட இதோடெல்லாம் தான் வந்து ஏற்கனவே இருக்குது. மோடி வந்த பிறகு என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் விசேஷமாக. மோடி வந்த பிறகு இன்னும் இந்திய இராணுவம் இதற்கு முன்னால் இருந்த ஒப்பீட்டளவிலான மதச்சார்பற்ற தன்மை கூட போய் மென்மேலும் இந்து மயமாக்கப்படுகிறது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பகல்காம் தாக்குதல். பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக தொடுத்த நடவடிக்கைக்கு பேர் என்ன? ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்ன்றது என்ன? அங்கே பெண்கள் வந்து தாலி அறுத்துட்டாங்களாம், அதனால் சிந்தூர்ன்றது குங்குமப்பொட்டு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இது நேர மதம் சார்ந்தது. அதுக்கு அடுத்தது அந்த தீவிரவாதிகளை கொல்வதற்கு ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பேர் ஆப்ரேஷன் மகாதேவ், அதுக்கு பேர். இப்போ இதெல்லாம் இந்திய இராணுவத்தில் புதுசாக நடக்குது. இது இல்லாமல் சீனா வந்து எல்லையில், லடாக் பகுதியில் எல்லையில் ஆக்கிரமித்த போது இடத்த விட்டாங்க, அது வேற. அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிவாஜி சிலையை வச்சு காவி கொடியை பறக்க விட்டுருக்குறாங்க. இது வந்து பார்டரில். இதற்கு மேல் இப்போ இருக்கக்கூடிய முப்படைகளின் தளபதி திவேதி வந்து ராமபத்ராச்சாரியான்னு மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியார். அவர்கிட்ட எதுக்கு போகிறாருன்னா அவரை வணங்கி தீட்சை பெறுவதற்கு. சரி, உனக்கு இந்து நம்பிக்கைன்னா நீ போய் சாமி கும்பிட்டுக்கு, அது வேற. எதில் போகிறாரு? தலைமை தளபதி யூனிஃபார்ம்லேயே போகிறாரு. அவர் போய் தீட்சை வாங்குறாரு. வீடியோ கேமராலாம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ராமபத்ராச்சாரியா என்ன சொல்கிறாருன்னா, தீட்சை கொடுத்ததுக்கு அந்த குருவுக்கு ஒரு தட்சிணை கொடுக்கணும். அவருக்கு என்ன தட்சிணை வேணும்னு இவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து மீட்கணும், அதுதான் நீ எனக்கு வழங்கும் தட்சிணை அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறான். இதை விட அவுட்ரைட்டான நேர இந்துத்துவ அஜெண்டாவை வந்து அவன் சொல்கிறான், பிஜேபி அஜெண்டாவை அந்த சாமியார் சொல்கிறான். அதை கேட்டுக்கிட்டு தலைமை தளபதி வர்றாரு. இது ஊடகங்கள் எல்லாம் வந்து செய்தியாக வருது. இவை அனைத்துக்கும் மேலே 71 பாகிஸ்தான் வாரில், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை ஒரு பெரிய பெயிண்டிங்காக சித்தரித்து இராணுவ தலைமை தளபதி அலுவலகத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பெயிண்டிங்கை கழட்டிட்டு அதில் வந்து சாணக்கியர், இந்த மாதிரி புராண பாத்திரங்கள், கிருஷ்ணன், இதெல்லாம் உள்ள ஒரு பெரிய ஓவியத்தை அங்கே மாட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போது இது இந்த சம்பவங்கள் எல்லாம் அரசாங்கம் செய்கிறது, இதுக்கும் நீதிமன்றம் சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் பார்ப்பதா என்பதுதான் கேள்வி. அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள், நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை என்பது மென்மேலும் இந்து சாய்வுள்ளதாக, பெரும்பான்மைவாத சாய்வுள்ளதாக, அல்லது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசின் அரசியல் சமூக பார்வை என்னவோ அதற்கு இசைந்ததாக நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இதெல்லாம் வந்து பூடகமாக ஒன்றும் நடக்கலை, பச்சையாக வெளிப்படையாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது சைனிக் ஸ்கூல் என்பது இராணுவம் நடத்தும் பள்ளி. அங்கே அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதை அந்த குடும்பத்தினருக்காக நடத்தக்கூடிய பள்ளி. அந்த சைனிக் ஸ்கூலில் வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற பெயரில், யார் ப்ரைவேட்னா ஆர்எஸ்எஸ் தான் ப்ரைவேட். அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த சேவா பாரதி, வித்யா பாரதி, பாபர் மசூதி இடிப்பில் மிக முக்கியமான குற்றவாளியாகிய சாத்வி ரீதம்பரா அக்யூஸ்டவங்க, இவங்கள்லாம் நடத்தக்கூடிய பள்ளிகள் கொடுத்துருக்கிற ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில்
62% RSS சார்பு பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் தரவுகளோடு ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்படி கொடுக்கறதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த சைனிக் ஸ்கூலில் படித்து வர்றவங்களில் குறைந்தது 10லிருந்து 15 விழுக்காட்டினர் உத்தரவாதமாக இராணுவத்துக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கணும். ஒன்று, அதுக்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னா மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணம் இருக்குது. 2 மிக முக்கியமான குண்டு வெடிப்பு, நான்டேட் பாம் பிளாஸ்ட், மாலேகான் பாம் பிளாஸ்ட், மாலேகான் குண்டு வெடிப்பு, நாந்தேத் குண்டு வெடிப்பு. இது 2லையும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் போன்சாலா மிலிட்டரி ஸ்கூல் அப்படின்னு நாக்பூரில் ஒன்று இருக்குது, அதுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. அது என்ன போன்சாலா மிலிட்டரி ஸ்கூல், அது யார் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னாக்கா, அதை தொடங்கியவர் பிஎஸ் முஞ்சே. பிஎஸ் முஞ்சே யார்? முசோலினியை போய் பார்த்தவர், இந்துத்துவாவின் மூலவர்களில் ஐடியாலஜில் ஒரு நபர். அவர் தொடங்கின பள்ளி. அந்த பள்ளிக்கும் இந்த குண்டுவெடிப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் பிரக்யா சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித். இந்த 2 பேரும் இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குது. அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள்னு சொல்லி அந்த கர்னல் புரோஹித்துக்கு பதவி உயர்வும் கொடுத்துட்டாங்க இப்போ. ஆனால் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த வரியை படிக்கிறேன். The court said there was strong suspicion about the role of the accused, but that cannot be a substitute for legal proof. இவனுங்க தான் செய்திருப்பாங்க என்று சந்தேகப்படுவதற்கு ஸ்ட்ராங்கான உறுதியான அடிப்படை இருக்கிறது. ஆனால் அதுக்கு சட்ட ரீதியான ப்ரூஃப் இல்லை. அதனால் இவர்களை விடுதலை செய்கிறோம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்போது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுகளில், இந்துத்துவ பயங்கரவாத நிகழ்வுகளில், இதிலெல்லாம் இராணுவத்தில் இருந்து கொண்டே ஈடுபட்டிருக்கிறார்கள், இவர்கள்தான் இதை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இன்னும் அக்னிவீர் பற்றி சீரியஸான குற்றச்சாட்டு ஒன்று வந்தது. அக்னிவீரில் திட்டமிட்டே ஆர்எஸ்எஸ்காரர்கள் பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது அப்போவே வந்து குற்றச்சாட்டாக பல பத்திரிகைகள் கட்டுரையாக வெளிவந்தது. அப்போ இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தீர்ப்பில் ஏதோ ஒரு சாமி கும்பிடுற பிரச்சனை மாதிரி இது வந்து இருக்குது. ஆனால் அதிலிருந்து இது எங்கே போகிறது என்று சொன்னால், அதிகாரப்பூர்வமாகவே வெளிப்படையாகவே இது வந்து மோடியின் இராணுவம் அப்படின்னு அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து காங்கிரஸ்காரங்கள்லாம் கண்டித்து பேசினாலும் இப்போ அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. மோடியின் இராணுவம்னு பேசுகிறாங்க. அப்போது இந்த இராணுவ உயரதிகாரிகள் வெளிப்படையாக தங்களை ஒரு இந்துத்துவவாதியாக காட்டிக்கொள்வது அப்படின்றது வந்திருக்குது. அவர்கள் நேரடியாக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த இராணுவ பள்ளிகள், சைனிக் ஸ்கூல் எல்லாம் இவர்களிடம் கொடுக்கப்படுகின்றன. இது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல் என்ன அப்படின்னாக்கா, சாய் தீபக் போன்ற இந்துத்துவ நஞ்சை கக்கக்கூடிய அறிவுத்துறையினர், வலதுசாரிகள், அவங்க நேர இராணுவத்துக்கு போய் வகுப்பெடுக்கிறாங்க என்ற செய்திகள் பத்திரிகையில் வந்து வருது. அப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்ற நிறுவனங்கள் மோடியின் கைப்பாவைகளாக ஆக்கப்படுகின்றன. அப்படின்னு சொன்னால் இராணுவம் இந்துத்துவத்தை நோக்கி தள்ளப்படுகிறது. அதுக்கு ஒத்து வராதவங்க வெளியே போகணும். இப்போ அந்த வழக்கறிஞர் சொன்னார் இல்லையா, திஸ் வில் சென்ட் எ ராங் மெசேஜ், ஒரு தவறான செய்தியை. என்ன தவறான செய்தியை தரும் அப்படின்னா, இது ஒரு இந்து இராணுவம் என்ற தவறான செய்தியை தந்துவிடும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நம்ம தலைமை நீதிபதி என்ன பதில் சொல்கிறாரு? திஸ் வில் சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு வலிமையான செய்தியை இது தரும்? இந்து இராணுவம்ன்ற செய்தியவா? அதை நோக்கித்தான் இந்தியா கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை நாம் கவலையோடும் அக்கறையோடும் வந்து கவனிக்கணும். ரத யாத்திரை நடைபெற்ற காலத்தில், நாடு முழுதும் கலவரம் நடைபெற்ற காலத்தில் நேரடியாகவே துணை இராணுவ படைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இப்போது ஆங்காங்கே நடக்கக்கூடிய லிஞ்சிங், மாப் லிஞ்சிங், அடித்து கொல்லப்படுதல், பஜ்ரங் தள் போன்ற குண்டர்களால் இஸ்லாமியர்கள் அடித்து கொல்லப்படும் நிகழ்வுகளில் போலீஸ் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கும் காட்சிகளை எல்லாம் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். இப்படி இராணுவத்தை, போலீஸை இவர்கள் மதவெறியர்களாக மாற்றினால், இவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால், தனியாக ஒரு காலாட்படைய தேவையில்லை. அதிகாரபூர்வமாக சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய
இராணுவம் அப்படின்றதே ஒரு மதச்சார்புள்ளதாக மாறுகிறது. அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அதை நோக்கித்தான் இதை கொண்டு செல்லுகிறார்கள். சொல்லப்போனால் அதை விட மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். இதற்கு வலு சேர்ப்பது போல இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இதுக்கு என்ன மொட்டை நியாயமும் சொல்ல முடியாது. மிகவும் கவலையளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இது. நீதிபதி சூரியகாந்த் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பான வழக்கையும் விசாரித்து வருகிறார் என்பதை இந்த நேரத்திலே நினைவில் கொள்வோம். இதையெல்லாம் நினைவுபடுத்துவது எதற்கு என்று சொன்னால், இந்த விஷயங்களை பொதுவெளியில் மிக கடுமையாக விமர்சித்து பேச வேண்டும். தீர்ப்பை விமர்சித்து பேசும் உரிமை நமக்கு உண்டு. அப்படி விமர்சித்து பேச தவறினால் இந்த நாடு இருளில் வீழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.